ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இது வந்து சிம்பிளாக வீட்டில் எப்படி குக்கரில் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விடலாம். அது வந்து வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்து வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 4 பச்சை மிளகா வந்து கீறி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி இதை கூட சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தோன்னா நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 2 தக்காளி கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தக்காளியை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கும் போதே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் தக்காளியோட பச்சை வாசனை போனதும் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1 ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துருக்கோம். இது கூட தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தயிர் வந்து திரியாக ஆகாமல் நல்லா மசாலாஸ் கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம வந்து தயிரை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம வந்து 1/2 kg பீஃப் வந்து வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பீஃபை வந்து இது கூட கழுவிட்டு சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கறியில் வந்து மசாலாஸ்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அதிலே வந்து தண்ணி வரும். அதுவே வெந்து கொஞ்ச நேரத்தில் தண்ணி வந்து ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு மூடி வைக்கலாம். நாங்கள் வந்து ஜஸ்ட்டு விசிலெல்லாம் விடாமல் நார்மல் குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுருக்கோம். விசிலெல்லாம் விட தேவையில்ல. ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இப்போ ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். ஒரு பெரிய கிளாஸில் வந்து 1.5 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருந்தோம். ஸோ 1.5 கிளாஸ் அளவு அரிசிக்கு வந்து நாங்கள் வந்து 3.5 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துருக்கோம். ஸோ எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் வந்து தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸ் அளவுக்கு தான் நாங்கள் அரிசி வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோம். தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா லைட்டாக கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கலர் வேணுன்றதுக்காக கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டாம், விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம்.
இப்போது நாங்கள் 4 விசில் விட்டுருக்கோம். 4 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி நல்லா வெந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், பிரியாணி ரெடி. இதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.